ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கனவா மீன் கிரேவி. நம்ம இன்றைக்கி மண் சட்டி எடுத்துருக்கோம். மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறணும், நல்லா வதக்கணும். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வேகணும், நல்லா மசிச்சு வேகணும். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீனை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மசாலாவோட அந்த கனவா மீன்லேயே தண்ணி விடும், அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும், நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். நல்லா மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சுருள வேகட்டும். தண்ணியில் எதுவும் ஊற்ற வேணாம், மீன்லேருந்து நல்லா தண்ணி வரும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நல்லா கனவா மீன் வெந்துட்டு நல்லா சொல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் கனவா மீன் கிரேவி. கனவா மீன் கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா தண்ணியில் நல்லா சுண்டி ஃபைனலாக எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.